ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படையான IRGC அமெரிக்க தலைமை மற்றும் அதன் உளவு நிறுவனங்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது. நீங்கள் எங்கள் தொடர்ச்சியான எச்சரிக்கைகளை புறக்கணித்து பயங்கரவாத நடவடிக்கைகளை நிறுத்தவில்லை. உங்களுடன் இஸ்ரேல் சேர்ந்து நடத்திய தாக்குதல்களால் பல ஈரானிய குடிமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்று அந்த அறிக்கை தெரிவித்தது. இந்த நிறுவனங்கள் மேம்பட்ட அமெரிக்க தகவல் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்கள் மூலம் படுகொலைகளை திட்டமிடுவதிலும் கண்காணிப்பதிலும் பங்களிக்கின்றன என்று குற்றம் சாட்டிய IRGC இந்த பயங்கரவாத செயல்களுக்கு பதிலடியாக முக்கிய நிறுவனங்களை இனிமேல் சட்டப்பூர்வ இலக்குகளாக கருதுவதாக அறிவித்தது. இந்த வசதிகளுக்கு அருகில் உள்ள ஊழியர்கள் தங்கள் பாதுகாப்புக்காக பணியிடங்களை விட்டு வெளியேறுமாறும் 1 கிலோமீட்டர் சுற்றளவில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் சிஸ்கோ, இன்டெல், மைக்ரோசாப்ட், கூகுள், ஆப்பிள், மெட்டா, ஒரக்கிள், IBM, டெல், என்விடியா, பாலண்டேர், JP Morgan, டெஸ்லா, போயிங், GEHB மற்றும் G42 ஆகிய நிறுவனங்கள் அடங்கும். சீனா மற்றும் பாகிஸ்தான் இணைந்து 5 அம்ச போர் நிறுத்த முன்முயற்சியை முன்வைத்துள்ளன. இது அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணியின் ஈரான் மீதான போரை உடனடியாக நிறுத்தி ராஜதந்திர பாதைக்கு திரும்ப வலியுறுத்துகிறது. உரையாடலும் ராஜதந்திரமும் மட்டுமே சாத்தியமான பாதை என்று கூறிய இரு நாடுகளும் இரு தரப்பினர்களிடையே பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது. பேச்சுவார்த்தைகளை தொடங்கி அனைத்து தரப்பினரும் சமாதான முயற்சிகளில் பலத்தை பயன்படுத்துவதையோ அச்சுறுத்துவதையோ தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்த முன்முயற்சி பொதுமக்கள் மற்றும் ராணுவம் அல்லாத இலக்குகள் மீதான தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துதல், சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை முழுமையாக கடைபிடித்தல், ஆற்றல், உப்பு நீக்கம், தண்ணீர் வசதிகள், மின்சக்தி வசதிகள் மற்றும் அமைதியான அணு உள்கட்டமைப்பு உள்ளிட்ட முக்கிய உள்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை நிறுத்துதல் ஆகியவற்றை வலியுறுத்துகிறது. ஹார்மோஸ் நீரிணையை பாதுகாத்து பொதுமக்கள் மற்றும் வணிக கப்பல்களின் பாதுகாப்பான பயணத்தை அனுமதித்து இயல்பான போக்குவரத்தை விரைவில் மீட்டெடுக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளன. ஐநாவின் முதன்மைத்துவத்தை வலுப்படுத்தி ஐநா சாசனத்தின் அடிப்படையில் விரிவான சமாதான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று இரு நாடுகளும் வலியுறுத்தின. இஸ்ரேலிய சேனல் 12 வெளியிட்ட செய்தியில் ஹைஃபா மேயர் யோனா யஹாவ் செவ்வாய்க்கிழமை போர் தாக்குதலுக்கு இலக்காக கருதப்படும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் வசிப்பிட பகுதிகளுக்கு அருகில் இருப்பதால் ஏற்படும் அதிகரித்த அபாயங்கள் குறித்து எச்சரித்ததாக தெரிவித்துள்ளது. யஹாவ் இத்தகைய பெரிய அளவிலான ஆபத்தான வசதிகளை நகரத்திற்குள் வைத்திருப்பது சாத்தியமற்றது என்று கூறி இஸ்ரேல் அரசு செய்த வாக்குறுதிகளை நினைவுபடுத்தினார். இந்த சிக்கலான இடம் போரின் தொடக்கத்திலிருந்து 2வது முறையாக தாக்கப்பட்டதாகவும் முந்தைய தாக்குதலில் 3 குடியேறிகள் கொல்லப்பட்டனர் என்றும் சமீபத்திய தாக்குதலில் விஷவாயு கசிவு ஏற்படவில்லை என்றாலும் சேதம் பெரிய அளவில் இருந்தது என்றும் அவர் விளக்கினார். ஈரானிய தாக்குதல்கள் துல்லியமானவை என்று சுட்டிக்காட்டிய அவர் ஹைஃபாவில் உள்ள உணர்திறன் வாய்ந்த இடங்களை இலக்காக கொண்டு துல்லியமாக தாக்குகின்றன என்றார். ஹைஃபாவிலிருந்து சுத்திகரிப்பு நிலையங்களை தெற்கு நோக்கி மாற்ற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய யஹாவ் நகரம் மேலும் போர் அதிகரிப்புக்கு தயாராகி வருவதாகவும் தெரிவித்தார். ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா இணைந்து ஹைஃபா, நெட்டானியா உள்ளிட்ட பகுதிகளை ராக்கெட் தாக்குதலுக்கு உள்ளாக்கியுள்ளன. ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்திற்குள் பல பகுதிகளை இணைந்து தாக்கிய இந்த நடவடிக்கையால் பரவலான வான்படை எச்சரிக்கை ஒலிகள் எழுப்பப்பட்டன. ஹைஃபா மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் 5 தாக்குதல் இடங்கள் பதிவாகியுள்ளன. எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் நேரடியாக தாக்கப்பட்டன. பசான் நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு கட்டிடத்திற்கு சேதம் ஏற்பட்டது. தெற்கு லெபனானிலிருந்து புதிய துல்லிய தொடர் ராக்கெட் அலை ஒன்று ஏவப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நெட்டானியா, லோயர் அல் ஜலீல் மற்றும் தபாரியா பகுதிகளில் வான்படை எச்சரிக்கை ஒலிகள் ஒலித்தன. ஈரானிய ஆயுதப்படைகள் இந்த தாக்குதல்கள் அமெரிக்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடியின் ஒரு பகுதி என்று இருதரப்பும் உறுதிப்படுத்தின. இஸ்ரேல் சுகாதார அமைச்சகம் 232 பேர் காயமடைந்ததாகவும் 2 கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. அல் கசாம் பிரிகேடுகளின் ராணுவ பேச்சாளர் புதிய அபு உபைதா லெபனானின் இஸ்லாமிய எதிர்ப்பு ஹிஸ்புல்லாவை உயர்ந்த தரமான நடவடிக்கைகளுக்காக பாராட்டியுள்ளார். ஹிஸ்புல்லா போராளிகளின் முக்கியமான நடவடிக்கைகளை பாராட்டிய அபு உபைதா இஸ்ரேலிய வீரர்களை கைது செய்து பாலஸ்தீன மற்றும் அரபு கைதிகளின் விடுதலைக்கு அழுத்தம் கொடுக்குமாறும் வலியுறுத்தினார். இஸ்ரேல் அங்கீகரித்துள்ள கைதிகளை தூக்கிலிட அனுமதிக்கும் சட்டத்தை கண்டித்த அவர் ஆயுத போராட்டமே கைதிகளை விடுவிப்பதற்கான மிகச்சிறந்த வழி என்று தெரிவித்தார். அல் அக்ஸா மசூதிக்கான அணுகலை கட்டுப்படுத்தல் உள்ளிட்ட இஸ்ரேலின் நடவடிக்கைகளை கண்டித்த அபு உபைதா அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேல் மீது உண்மையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீதான போரில் சேர மறுத்த ஐரோப்பிய கூட்டாளிகளை கடுமையாக விமர்சித்துள்ளார். ஹார்மோஸ் நீரிணை மூடலால் எரிபொருள் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் நாடுகளுக்கு, குறிப்பாக இங்கிலாந்துக்கு நீங்களே சென்று எண்ணெயை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று பரிந்துரைத்தார். நாங்கள் கடினமான பணியை முடித்துவிட்டோம். ஈரான் அடிப்படையில் அழிக்கப்பட்டுவிட்டது. இனி உங்கள் சொந்த எண்ணெயை நீங்களே பெற்றுக் கொள்ளுங்கள் என ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பதிவில் தெரிவித்தார். அமெரிக்க ராணுவ பாதுகாப்பை நம்பியிருந்தும் போர் முயற்சியில் பங்களிக்க மறுக்கும் கூட்டணி நாடுகள் இனி தங்களுக்காக தாங்களே போராட கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஈரானின் உச்ச தலைவர் சையத் முஜ்தபா கமேனி குர்திஸ்தான் மாகாணத்தின் சன்னி அறிஞர்களுக்கு நன்றி தெரிவித்தார். குறிப்பாக தலைவர் சையத் கமேனியின் ஷஹாதத்திற்கு அளித்த இரங்கல் செய்திகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இது அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் சக்திகள் ஈரானுக்குள் மத பிரிவினையை உருவாக்க முயற்சிப்பதாக கூறப்படும் நிலையில் நிகழ்ந்துள்ளது. ஈரான் அதிபர் மசூத் பெஷேஷ்கியான் அமெரிக்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு மத்தியில் ஈரானுக்கு ஆதரவளித்த ஈராக் மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இந்த அநீதியான போரில் ஈராக்கின் முஸ்லிம் மக்கள் ஈரானுடன் தைரியத்துடன் நின்றனர். இது புவியியல் காரணமல்ல, வரலாறு, அடையாளம் மற்றும் மத மதிப்புகளின் ஒற்றுமையால் உருவானது என்று கூறிய அதிபர் இரு நதிகளின் நிலத்தின் மக்கள், அதிகாரிகள் மற்றும் போராளிகளின் கரங்களை உறுதியாக பற்றுகிறேன் என்று தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்தார்.
ஈரான் மீதான ராணுவ ஆக்கிரமிப்பு தொடரும் நிலையிலும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் சீன அதிபர் ஷி ஜின்பிங்குடனான உயர்மட்ட சந்திப்புக்கான தயாரிப்புகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேம்சன் கிரியர் சந்திப்பில் எந்த தாமதமும் இல்லை என்று தெரிவித்தார். மே 14, 15 அன்று பெய்ஜிங்கில் இந்த சந்திப்பு நடைபெறும் என்று வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் மீதான ஆக்கிரமிப்பின் விளைவாக அந்நிய மத்திய வங்கிகள் அமெரிக்க கருவூல பத்திரங்களின் உடைமைகளை கூர்மையாக குறைத்துள்ளன. நியூயார்க் கூட்டாட்சி ரிசர்வ் தரவுகளின்படி பிப்ரவரி இறுதியிலிருந்து $82 பில்லியன் குறைந்து மொத்த உடைமை $2.7 டிரில்லியன் உயர்ந்துள்ளது. இது 2012க்கு பிறகு இல்லாத அளவுக்கு மிக குறைவானது என்று பினான்சியல் டைம்ஸ் தெரிவித்துள்ளது. எண்ணெய் விலை உயர்வு மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக பல நாடுகள் டாலர் சொத்துக்களை விற்று பணப்புழக்கத்தை பெற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. ஈரானிய ராணுவம் இஸ்ரேல் மீது ஒருங்கிணைக்கப்பட்ட ட்ரோன் தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது. அறிக்கை எண் 50 வெளியிடப்பட்ட இந்த தகவலின்படி பென்குரியன் விமான நிலையத்திற்கு அருகிலும் ஹைஃபா நகரிலும் உள்ள முக்கிய தொழில்துறை, உளவுத்துறை மற்றும் தகவல் தொடர்பு இலக்குகள் தாக்கப்பட்டுள்ளன. சீமென்ஸ் மற்றும் AD&D உள்ளிட்ட சர்வதேச நிறுவனங்களுடன் தொடர்புடைய வசதிகள் இந்த தாக்குதலில் குறிவைக்கப்பட்டன. இந்த வசதிகள் ஆயுத உற்பத்தி மற்றும் ராணுவ திறன்களை ஆதரிப்பதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. சீமென்ஸின் தொழில்துறை மென்பொருள் மையம் பென்குரியன் விமான நிலையத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. இது செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்துறை தானியங்கி தொழில்நுட்பங்களில் ஈடுபட்டு ஆயுத உற்பத்தி வரிசைகளை மேம்படுத்துவதாக கூறப்படுகிறது. ஹைஃபாவில் உள்ள AD&Dயின் தகவல் தொடர்பு மையம் அமெரிக்காவின் மேம்பட்ட நெட்வொர்க் தொழில்நுட்பங்கள், கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தப்படுவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் தலைவர் சையத் முஜ்தபா கமேனி ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் ஷேக் நயீம் காசிம் அவர்களுக்கு முறையான கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். மறைந்த ஈரான் தலைவர் சையத் அலி கமேனியின் மரணத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்ததற்கு நன்றி தெரிவித்த அவர் ஹிஸ்புல்லா போராளிகளின் அன்பு மற்றும் விசுவாச உணர்வுகளை பாராட்டினார். இந்த உணர்வுகள் தங்களது சார்பில் வெளிப்படுத்தப்பட்டவை என்று சுட்டிக்காட்டிய அவர் இது எதிர்ப்பு இயக்கத்தின் மீதான அவர்களின் ஆழமான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக கூறினார். சையத் கமேனி அமெரிக்கா மற்றும் ஜியோனிஸ்ட் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக உறுதியாக நின்றது இறந்த தலைவரின் முக்கிய பண்பு என்று வலியுறுத்தினார். எதிர்ப்பு பாதையை தொடர்ந்து சென்ற பல வருட தியாகங்கள் இந்த அணுகுமுறையின் நம்பகத்தன்மையை நிரூபிப்பதாக குறிப்பிட்டார். ஷேக் நயீம் காசிமை நேரடியாக உரையாற்றிய அவர் எதிர்ப்பு இயக்கத்தின் வரலாற்றில் மிக முக்கியமான தருணத்தில் ஹிஸ்புல்லாவை வழிநடத்தும் அவரது ஞானம், அறிவு மற்றும் தைரியத்தின் மீது முழு நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். ஈரான் அதிபர் மசூத் பெஷேஷ்கியான் மற்றும் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி ஈரான் தேசிய தினத்துக்கு முன்தினம் தெஹ்ரானில் பெரும் மக்கள் கூட்டத்துடன் இணைந்தனர். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் நின்ற அமைச்சர் அராக்ஷி தான் இந்த மக்கள் கடலில் ஒரு சிறு துளிதான் என்று விவரித்தார். மக்களிடமிருந்து ஆன்மீக ஆற்றலையும் உற்சாகத்தையும் பெற வந்ததாக அவர் தெரிவித்தார். சர்வதேச குதுஸ் தினம் உள்ளிட்ட சமீபத்திய மக்கள் திரட்டல்களை ஒத்த இந்த காட்சிகள் தலைமைக்கும் பொதுமக்களுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை வலியுறுத்துகின்றன. அமெரிக்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு அதிகரித்து வரும் நிலையில் இந்த ஒற்றுமை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு எதிரான போர் 2 முதல் 3 வாரங்களுக்குள் முடிவடையும் என்று தெரிவித்துள்ளார். ஓவல் அலுவலகத்திலிருந்து பேசிய டிரம்ப் ஆட்சி மாற்றம் என்பது எனது இலக்கு அல்ல, எனக்கு ஒரே இலக்கு ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது, அந்த இலக்கு அடையப்பட்டு விட்டது என்றார். நாங்கள் வேலையை முடித்துக் கொண்டிருக்கிறோம், 2 வாரங்கள் அல்லது அதற்கு சில நாட்கள் அதிகமாகலாம், ஒவ்வொன்றையும் அடித்து நொறுக்க வேண்டும் என்று அவர் கூறினார். ஒப்பந்தம் ஏற்பட்டால் போர் இன்னும் சீக்கிரம் முடியலாம் என்றும் ஈரான் ஒப்பந்தம் செய்ய ஆர்வமாக இருப்பதாகவும் டிரம்ப் தெரிவித்தார். ஈரானுக்கு எதிரான போர் 5வது வாரத்தை எட்டியுள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொடர்ந்து முரண்பாடான அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறார். மார்ச் மாதத்தில் மட்டும் டசன் கணக்கான முறை போர் ஏற்கனவே வென்றுவிட்டது, விரைவில் அமைதி ஒப்பந்தம், ஈரானிய உள்கட்டமைப்பை அழிப்போம் என்று மாறி மாறி பேசியுள்ளார். வெள்ளை மாளிகை அதிகாரிகள் இலக்குகள் அடையப்படுவதாக கூறினாலும் டிரம்பின் இந்த முரண்பாடான செய்திகள் விரைவான வெற்றி என்று வாக்குறுதி அளிக்கப்பட்ட போர் நீண்டகால நிச்சயமற்ற நிலைக்கு சென்றுள்ளதை வெளிப்படுத்துகின்றன. வாட்டிகன் போப் லியோ அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுடனான மோதலை முடிக்க வெளியேறும் வழியை தேட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். CNN-க்கு அளித்த பேட்டியில் டிரம்ப் போரை முடிக்க விரும்புவதாக கூறியுள்ளார். வன்முறையையும் குண்டுவீச்சையும் குறைக்கும் வழியை அவர் தேட வேண்டும், இது மத்திய கிழக்கில் உருவாகும் வெறுப்பை குறைக்க உதவும் என்று போப் தெரிவித்தார். உரையாடல் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஹார்மூஸ் ஜலசந்தியை தனது காலக்கெடுவுக்குள் திறக்க முடியாது என்பதை தனிப்பட்ட முறையில் ஒப்புக்கொண்டுள்ளார். உலக எண்ணெய் விநியோகத்தில் 20% பாயும் இந்த முக்கிய ஜலசந்தியை மீண்டும் திறப்பது எண்ணெய் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் அரசியல் சுமையை குறைக்கவும் அமெரிக்க நிர்வாகத்தின் முக்கிய இலக்காக இருந்தது. ஆனால் உளவுத்துறை மதிப்பீடுகளின்படி ஜலசந்தியை முழுமையாக செயல்படுத்த மீண்டும் வாரங்கள் அல்லது மாதங்கள் ஆகலாம் என்று தெரியவந்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஹார்மூஸ் ஜலசந்தி ஈரானின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் ஈரானுக்கு எதிரான போரை முடிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். இது அவரது முக்கிய இலக்குகளில் ஒன்றில் பின்வாங்குவதாக கருதப்படுகிறது. ஜலசந்தியை திறக்க முயற்சி செய்தால் போர் நீண்ட காலம் நீடிக்கும் என்பதால் அந்த முயற்சியை கைவிட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இப்போது ஈரானிய கடற்படை மற்றும் ஏவுகணை திறன்களுக்கு வரையறுக்கப்பட்ட சேதத்தை ஏற்படுத்தும் உத்தியில் கவனம் செலுத்தப்படுகிறது. ஐரோப்பிய மற்றும் வளைகுடா நாடுகளை ஜலசந்தியை திறக்குமாறு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலைப்பாடு அமெரிக்க சக்தியின் வரம்புகளையும் டிரம்பின் பெரிய பேச்சுக்கும் நடைமுறைக்கும் இடையிலான இடைவெளியையும் தெளிவாக காட்டுகிறது.